ஒரே மாதத்தில் 5லேருந்து 7 கிலோ வந்து எக்ஸசைஸ் பண்ணாமலேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இந்த இன்ஸ்டண்ட்டான செய்யக்கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை ஓட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ஓட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துருங்க. நல்லா பிளெண்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா சேர்த்துக்காதீங்க. வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கேபேஜ், பீட்ரூட்டு, உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ எல்லாமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததான் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இதில் உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகம், அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா இது கொஞ்சம் ஊறட்டும். தோசை செய்யறதுக்கு முன்னாடி இதில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவரியாக டேங்கியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு தவா நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஊத்தப்பம் மாதிரி நம்மளோட இந்த ஓட்ஸை வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே மெலீஸெல்லாம் தட்ட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும். 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு வந்து அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடியாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக தயாராகக்கூடிய இன்ஸ்டன்ட் டொமேட்டோ ஓட்ஸ் தோசை தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மீன்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.